வசதியா வாழணும்னு கூட ஆசை இல்ல. இவன் எங்கடா முன்னேற போறான்னு பார்த்தோனுங்க அசிங்கப்படுத்தணுங்க முன்னாடிலாம் வாழ்க்கை காமிச்சா போதும். எங்க வாழ்க்கை இப்படியே போயிடாது. ஒரு நாள் எங்க ஜாக்கி சான் ஆஸ்கர் அவார்டு வாங்கும்போது ஒன்று சொல்லியிருக்காரு, நான் 55 வருஷங்களா படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 200 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு பல தடவை எலும்புகள் உடஞ்சிருக்கு. ஆனால் நான் இவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டதுக்கு ஒரே காரணம், ஒரு தடவையாவது எப்படியாவது ஆஸ்கர் அவார்டை வின் பண்ணிடணும் அப்படின்றது தான். அண்ட் இப்போ 55 வருஷங்கள் கழிச்சு இந்த ஆஸ்கர் அவார்டு இப்போ என் கையில் இருக்கு. இதை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜாக்கி சான் ஒரு மனுஷன் அந்த ஆள் பிறந்தப்ப பிரசவ செலவு சிலநூறு ஹாங்காங் டாலர் அதை கொடுக்க முடியல அவங்க அம்மா அப்பானால. 3 வேளை கஞ்சிக்கு கூட சூப் அவங்களுக்கு முக்கியமான உணவு. 3 வேளை சூப்பு கூட குடிக்க முடியாம தடுமாறிய ஒரு இளமை காலம் ஜாக்கி சானுடைய இளமை காலம். கூலி வேலை செஞ்சு கொடுத்தார். ஆனா அவர் திறமையை அவர் உணர்ந்ததுக்கு அப்புறம், நடிக்க வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா ஒரே ஒரு குரல் தான், ஒரே ஒரு பேர் தான், அது ஜாக்கி சான் மட்டும்தான். இது ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு ஃபைட் சீன்ல ஒரு சண்டை காட்சியில மண்டை ஓட்டுல அடிபட்டுருச்சு. 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஜாக்கி சான் உயிர் பிழைத்தார். அடுத்த சில நாட்கள்ல செயற்கை முறையில அதை அரைச்சிக்கிட்டு அந்த ஓட்டையை அரைச்சிட்டு மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல அத்தனை பேருமே இதயம் அரைச்சபடி திக்கச்சின்னு போயிருந்தாங்களா, தகச்சின்னு போயிருந்தாங்களா. அப்படியே என்னையா மனுஷன் பர்ஃபெக்ஷன், உழைப்பு, கடினமான உழைப்பு ஜாக்கி சானோடது. சுத்தி இருக்கிற அந்த படக்குழுவினர் கேட்டாங்களா, ஒரே ஒரு காட்சிக்காக இவ்வளவு பெரிய உழைப்பு தேவையான்னு கேட்டாங்க. ஜாக்கி சான் சொன்னாரா, ஒரே ஒரு காட்சி என்றாலும் மக்கள் செலவு செய்து படம் பார்க்க